தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி உடன்பாடு எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டது. விரைவில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவு பெற்றுவிட்டது. ஆனால் பாஜகவின் தலைமையிலான கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை. அவர்கள் இன்னும் பல கட்சிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த கட்சிகளும் உண்மையிலே நிரந்தரமாக அவர்களோடு இருப்பார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அதிமுக நிலை அதைவிட பரிதாபமாக இருக்கிறது. அந்த கட்சியினுடைய இன்னொரு பிரிவு, அதாவது அமமுக என்று சொல்லுகின்ற டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவுடன் இணைந்திருக்கிறார்கள். இதை பார்த்து அதிமுக தொண்டர்கள் தலையை பீத்து கொண்டு நமது தலைமை என்ன முடிவுபடுத்திருக்கிறது, நம்ம கட்சி என்ன ஆகிவிட்டது என்ற கேள்விக்குறியோடு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் யாரை ஆதரிப்பது என்று இன்று அவர்கள் ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை பிரதமராக்குவதற்கு இந்த தேர்தலை சந்திக்க போகிறார் என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியவில்லை. தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தலைவர்களுக்கே தெரியவில்லை. நீங்கள் வெற்றி பெற்றவுடன் யாரை ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால், வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கிறார்கள். இது எல்லாம் தெளிவாக தெரியுதுன்னா அவங்க பாஜகவை தான் ஆதரிக்க போகிறாங்க. இதனால தான் எங்கள் தலைவர் இன்னைக்கு பொள்ளாச்சியில் அறிவித்தார், பாஜக அதிமுகவின் கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னார். இது திரைமறைவில் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை. நம்ம இதில் தேர்தலில் பிரிஞ்சிருப்போம், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவோம். இந்த கபட நாடகத்தை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றியை நோக்கி பிரகாசமாக சென்று கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலையும் பாஜகவுக்கு மிகப்பெரிய கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர்கள் நம்பிய அந்த ராமர் கோயில் மிகப்பெரிய அலையை வீசும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்கள் கோயிலில் போய் சாமி கும்பிடுகிறார்களே ஒழிய மோடி வரக்கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பொருளாதாரத்தில் மிகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் மேலும் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று கேஸ் விலையை ஒரு 100 ரூபாய் குறைத்ததை கூட மக்கள் யாருமே வரவேற்கவில்லை. ஏனால் தேர்தல் முடிந்த பின் மீண்டும் 300 ரூபாய் ஏற்றி விடுவார்கள் என்று சாதாரண மக்களே பேசுகிறார்கள். அதனால் தேர்தலுக்காக பாஜக நடத்தும் இந்த நாடகத்தை யாரும் நம்ப மாட்டார்கள். எப்படி திமுக இங்கு 40க்கு 40 வெற்றி பெறுமோ, அதே மாதிரி இந்திய அளவில் 400 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கினுடைய தலைவர் முந்தா நாள் பேட்டி கொடுத்திருக்காரு. எல்லாருடைய கணிப்புகளும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை தீர்மானித்திருக்கின்றன. எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மதச்சார்பற்ற பிரதமர் இந்தியாவில் தலைமைதான். ஆனால் இப்போ இந்த உரிமை தொகை குறித்து குஷ்பு தெரிவித்த கருத்துக்கு நாடெங்கும் கண்டனம் வலுக்குதுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அவங்க அந்த வார்த்தையை தவிர்த்திருந்திருக்கலாம். ஏன்னா என் தலைவர் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக உரிமை தொகை என்று உதவித்தொகைன்னு போட்டால் கூட அதை மக்கள் ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படின்னு உரிமை தொகை என்று அந்த வார்த்தையை போட்டதுக்கு காரணம், இது அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் பெறுவது உங்களுடைய உரிமை. அந்த போய் அவங்க பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது பெண்களுடைய மனதை ரொம்ப புண்படுத்தியிருக்கு. அதை அவங்க தவிர்த்திருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பல கட்சிகளில் இருந்த அனுபவம் இருக்குது. ஒரு பெண்ணே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறத இன்னொரு பெண் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு எதிர்ப்பு. இப்போ அமைச்சர் பொன்முடி மேலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கேங்க. அவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு நம்ம முதல்வர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கடிதத்தை புறக்கணிச்சுட்டு அவர் அவசரமாக டெல்லிக்கு போகிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அது என்ன அவருடைய முடிவு, என்ன ஆளுநருடைய முடிவு என்னன்னு தெரியல. ஆனால் பொன்முடி அவர்கள் வழக்கிலிருந்து விடுதலையாகி அவர் மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எல்லோருடைய விருப்பம். ஆனால் அது அரசியல் சட்டப்படி என்ன நடக்குமோ அது என்ன நடக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.